ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இன்னைக்கு அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் முதல் தேதிங்க. ஆவணி மாதம் இன்றைய தினம் பிறந்திருக்கிறது. தமிழ் மாத பிறப்பு தினம் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது நண்பர்களே. மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வை மூலமாக அதிகமான நன்மைகளை பெறும் என்பதனால இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் அந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. ஏன்னா விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் ஆகும். ஆனா அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு அளப்பரிய ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஸோ சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுங்க. அதாவது புதுசா வண்டி வாங்கி சந்தோஷப்படுவீங்க, அல்லது புதுசா திருமணத்திற்கான அட்வான்ஸ் கொடுத்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதிரியான சில திருமண ஏற்பாடுகளுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நிறைய காரியங்கள் உங்களால் முயற்சிக்க முடியுங்கிறதுனால, வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக சும்மாவே இருக்காதீங்க நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு திருமணம் குறித்த இதர செலவுகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இப்பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருங்கிறதால கண்டிப்பாக அதை நீங்கள் கடைபிடிக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி நண்பர்கள் புதுசா வீடு வாங்கலாங்க. வீடு வாங்கணுங்கிற ஆசை, கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இனிமேல் அசைய சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் பெருகும். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக உங்க குடும்பத்துக்கும் இருக்கு நண்பர்களே. பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்கவே வேண்டாம் நண்பர்களே. உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் பயணங்கள் மூலமாக உருவாகும். எதிர்பாராமல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அந்த நல்ல செய்திகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அசைய சொத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏற்கனவே அசைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் புதிதாக இன்னொன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் மன சஞ்சலங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா உங்க நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்தக்காரங்க, அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாருக்குமே நீங்க இன்னைக்கு கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கிறது. என்னன்னா உங்களுக்கு மனஸ்தாபம் எல்லாம் நீங்க மூலமா தாங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மனஸ்தாபங்கள், மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்க கூட இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. இனி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருமே நீங்க நன்றா புரிஞ்சு செயல்படுவீங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்க, சக ஊழியர்கள், உயரதிகாரிகளை புரிஞ்சுக்குவீங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். வாடிக்கையாளருடைய சாட்டிஸ்பாக்சன் இன்னைக்கு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. நீங்க கஸ்டமர் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தினம் சிறப்பாக செயல்படுவீங்க நண்பர்களே. ஆனா கோபமா பேசுறது குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த சூழ்நிலையும் கோபத்தை நீங்கள் காட்டக்கூடாதுங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படலாம். அதனால உங்க வாகனம் புதுசு மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. நண்பர்கள் கூட பேசும்போதும் நடந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான உணர்வுகள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைச்சாலும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவருக்கு நீங்கள் புன்னகை செய்து அவருடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் அருமருந்தாக இருந்திட வேண்டியது அவசியம். அவருடைய வருத்தங்களை போக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகளை செய்வது நல்ல ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்க காதல் வாழ்க்கையில் ஏற்படுத்தி
தரும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக அமையும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உற்சாகமான மனநிலையாக இன்னைக்கு நீங்க இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனநிலையும் சூப்பராக இருக்கும். இந்த தினம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு டானிக்காக உங்க மனநிலை உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை எங்கேயாவது முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக செஞ்சிருந்தாலும் கூட அதிலிருந்து உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நண்பர்கள் உதவி செய்வாங்க. எனவே நண்பர்கள் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். உங்க அலுவலக பணிகளில் வேலைகளில் அதிகமான கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு அதிகமான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த தினம் அலுவலக பணிகளை அனுபவிப்பீங்க. அதற்கு நீங்கள் உங்களது பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த தினம் நீங்க எங்கேயா வெளியே போறீங்க, அவுட்டிங் போறீங்கன்னா, ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா அதிகமாக செலவு செய்யக்கூடாதுங்க. செலவுகள் செய்வதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தை காட்டுங்க. இந்த தினம் மாலை நேரம் உங்களுக்கு மிக மிக இன்பமாக அமையும் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அற்புதமான மாலை நேரம் என்ற தினம் காத்திருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கு லக்கேஜ் கலர் 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டு கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது. ரெண்டுமே நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நம்பர் 8 8ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க. ஆனால் நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு புரிதல் உங்கள் நெருக்கமானவர்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. ஆனா வெற்றிகள் மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களுக்கு மனமகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா செலவு பண்ணுங்க. உங்களுக்கு செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எது அவசியமோ அதை நீங்க செலவு பண்ணலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகள் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. உங்களது வண்டி வாகன பராமரிப்பை இந்த தினம் நீங்க அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நண்பர்களே. எனவே உங்களது வாகனத்திற்காக செலவு செய்வீங்க. அதை இந்த தினம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நண்பர்கள் கூட இருக்கும்போது கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக நடந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சஞ்சலங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்திருந்தா அப்படின்னா, உங்களுக்கு நெருக்கமானவர் கூட இருந்திருந்தா அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இந்த தினம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உறவுகள் வலுப்படும். இன்னைக்கு யார்ட்டையும் சரி நீங்க கோபமா பேசக்கூடாதுங்க. கோபத்தை நீங்கள் கோபமான பேச்சை தவிர்த்து விடுவது நல்லது. ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.